அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய இங்கிலீஷ் பேச்சு சேனல். இந்த ஒரு சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அப்படின்ற விஷயத்த சிம்பிளாகவும் ஆஃபீஸ் போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, வெளியே பேசணும்னு நினைக்கிறவங்க, இன்டர்வியூவில் பேசணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான நபர்களுக்காக எளிய முறையில் ஆங்கிலத்தை தமிழ் வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சேனலை வந்து நான் தொடங்கியிருக்கேன். இந்த சேனலுடைய முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஆங்கிலம் என்றது எல்லாருக்கும் எளிதில் போய் சேரக்கூடிய ஒரு முக்கியமான எண்ணத்தை கொண்டது. என்னுடைய முதல் டாபிக் நான் ஆரம்பிச்சிடுறேன். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் நம்ம என்னென்ன வழியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கிலீஷில் ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது ஸ்போக்கன் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ், அதை வந்து ஸ்போக்கன் பார்க்க போகிறோம். இதில் வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்போக்கன் அண்ட் கம்யூனிகேட்டிவ் அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கியத்தை அமைக்கிறது. இங்கிலீஷில் எப்படி வந்து வாக்கியத்தை அமைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இதற்கு அடித்தளமான கிராமர், இந்த கிராமர் இலக்கணம், ஆங்கிலத்தினுடைய இலக்கணம், அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வேர்ட் பில்டிங் அப்படின்றது ஒரு வார்த்தையை வந்து எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணுறது, வார்த்தைகளை எப்படி கோர்த்து டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து இந்த சேனல் டிஸ்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான இங்கிலீஷை வந்து எளிய முறையில் தமிழ் வழியில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அடுத்து வரப்போட காணொலியில் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணி உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.